அவங்கெல்லாம் குறை சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ குறை தான் சொல்லுவாங்க. ஆனால் முன்னாடி நடுநிலைவாதிகள்னு நிறைய பேர் நம்ம ஆட்சியை குறை சொல்லிருந்தவங்க கூட இப்போ சூப்பராக இருக்குதுவா ஆட்சி அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க. அப்பேற்பட்ட ஆட்சி நம்ம ஆட்சி அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. ஏன் இவ்வளோ பயங்கரமாக பேசியிருக்காரு? திடீர்னு இன்னும் ஆட்சி இவருக்கு. யார் அவர்? அமைச்சர் சேகர் பாபு. அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டோன்னா, தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் உங்களுடைய ஆட்சி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க. தேர்தல் அறிக்கையில் 500 சில்லற வாக்குறுதிகளை குத்திங்களே பக்கம் பக்கமா, அது 50 கூட நீங்கள் இன்னும் இந்த நிறைவேற்றலாம்ல, நாக்கு மேலே பல்ல போட்டு கேள்வி கேட்குறாரு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க, அதுக்கு சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா தூங்குறவங்கள கமான் வேக்கப் அப்படின்னு எழுப்பி விட்டுறலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. அந்த மாதிரி தூங்குற மாதிரி நச்சுனுங்கிறார். ஏன்னா நாங்கள் பண்ண திட்டம்லாம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சுப்பா. அவங்க குறை சொல்கிற எதிர்கட்சி ஆகிறாங்க, அதனால குறை சொல்லுங்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க முடியுமா? இதே நடுநிலைவாதிகள்னு சில பேர் இருந்தாங்க. அவங்களாம் நம்மள ஆரம்பத்தில் ஐயோ அது மோசமாகுது, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்சியை பற்றி கழுவி ஊற்றின்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களே பாராட்டி பேசுகிற அளவுக்கு நம்ம ஆட்சி அமைஞ்சிருக்குது. அந்த மாதிரி பாராட்டுக்குரிய ஒரு ஆட்சி தான் நம்ம ஆட்சி. இப்பேற்பட்ட ஆட்சியை பற்றி அவங்க சும்மா பொழுதுபோக்குக்காக பேசினுக்கிறாங்க, அதை போய் சீரியஸாக ஏற்றுக்கின்னு அப்படின்ற மாதிரி பேசி கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருக்குது, இந்த திட்டம் சரியில்லை, இதில் இந்த மாதிரி கோளாறு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் எங்கள் முதல்வர் அதெல்லாம் சரிப்படுத்தி ரெடியாக இருக்கிறாரு. களத்தில் நின்று பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் முதல்வர் நம்ம முதல்வர். அப்பேற்பட்ட ஆட்சியை வச்சு இன்னும் குறை சொல்கிறாங்கன்னு கேட்டுனுக்கிறீங்க. சோகான ஆட்சி பண்ண ஆட்சியே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சேகர் பாபு அவர்கள். தேர்தலின் போது கொடுத்த 512 வாக்குறுதிகளில் 50 வாக்குறுதிகளை கூட திமுக அரசு நிறைவேற்றலன்னு அண்ணாமலை நேற்று சொல்லியிருக்காரு. தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குபவர்களை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. மேடையிட சொல்லுங்கள், சொன்னதை எத்தனை செய்திருக்கின்றோம், சொல்லாததை எத்தனை செய்திருக்கின்றோம் என்று பட்டியலிடுகிறோம். ஆகவே குறை சொல்லுகின்ற தளத்தில் நிற்பவர்கள் குறை கூறிக்கொண்டு தான் இருப்பார்கள். எங்களை பொறுத்தளவில் நடுநிலையாளர்கள் இந்த ஆட்சியை மாண்புமிகு முதல்வரை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியின் மீது வசைபாடியவர்கள் கூட இன்றைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அரசியல் களம் வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டினால் நிறைவு செய்ய எங்கள் முதல்வர் தயாராக இருக்கின்றார்கள். இதுபோன்ற குறைகள் குற்றச்சாட்டுகளை எப்பொழுதும் எங்கள் முதல்வர் தள்ளிவிட்டு செல்வதில்லை. உண்மை இருந்தால் அவைகளை நிறைவு செய்ய எங்கள் முதல்வர் மனமோந்து களத்திலே நிற்பார்.